வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம காந்தி கண்ணாடி படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பாலாஜி சக்திவேல் சார் தன்னோட ஒய்ஃபோட ஆசைக்காக 60ஆம் கல்யாணம் பிளான் பண்றாரு. அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக ஈவெண்ட் ஆர்கனைசரான பாலா கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் மீதி கதை. பாலாக்கு ஹீரோவா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு. த்ரூ அவுட்டா நிஜமா நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ மாதிரி தெரியல, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பட் சில இடத்துல அவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி தோணுச்சு. அது இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அந்த சீன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஃபீல் வரதான் செஞ்சுச்சு. ஃபியூச்சர்ல அதெல்லாம் ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் சூப்பரா நடிப்பாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்குலாம் நம்பிக்கை இருக்கும். சூப்பர் ஹீரோ பாலாக்கு வாழ்த்துக்கள். பாலாஜி சக்திவேல் சார் தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சில சீன்ஸ்ல அவரோட இன்னசென்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா ஓவர் ஆக்டிங் மாதிரி கொஞ்சம் அங்கங்க ஃபீல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. மிச்சப்படி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அர்ச்சனா மேம்க்கு வந்து ஒரு முக்காவாசி படம் வரைக்கும் அவ்வளவா டைலாக்ஸ் கொடுக்கல. பட் த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பாலாக்கு பேரா வர்ற நமிதா கியூட்டா இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணியிருக்காங்க. விவேக் மெருவனோட சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு என்ன மியூசிக் தேவையோ அதை கரெக்டா கொடுத்திருக்காங்க. டேரக்டர் ஷெரீப் வந்து ஒரு சிம்பிளான கதையை தான் எடுத்திருக்காரு. ஒரு எமோஷன் அண்ட் லாஃப்டர் கலந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவை த்ரூ அவுட்டா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பிளஸ் ஆனா இன்டர்வல் வந்து ஒரு நல்ல ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எமோஷனல் கனெக்டோட படத்தை முடிச்சிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு அங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாம அது ஒரு எண்டிங்கே இல்லாம ஒரு ஆஃப் பேக்டா வந்து சில சீன்ஸ்லாம் அங்கங்கே இருக்கிற மாதிரி தோணும். அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணினா இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் பிரிஸ்காவும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். இந்த படத்துல இருந்து நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் சீனும் சரி நிஜமா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கிளைமேக்ஸ் இதுதான் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோடவே நம்ம கிளைமேக்ஸை பார்த்து ஒரு ஃபீல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு தோணுச்சு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க வைக்காம இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகி அழுக வைக்க சான்ஸ் இருக்கு. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான படமா அமையும். நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். லேடிஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த பாண்டேஜ் அண்ட் எமோஷனல் கனெக்டுக்காகவே இந்த படம் ரொம்பவே பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த காலத்துல கத்தி குத்து வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமான படம்லாம் வருது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம்லாம் வந்து ரொம்பவே பெட்டரான படம். சில பல இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ்கள் ஸ்கிரீன் பிளேல இருந்தாலும் இந்த காந்தி கண்ணாடி குடும்பங்கள் போற்றும் வெற்றி.